அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று மே 23, அதாவது வைகாசி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைக்கி பௌர்ணமி. அதே மாதிரி விசாக நட்சத்திரம் காலையில் 9:14 வரையில், அதற்கு மேலே அனுசம் நட்சத்திரம். ராகு காலம் 1 to 3, யமகண்டம் காலையில் 6லேருந்து 7:30 வரை, நல்ல நேரம் 10 to 11:30. இப்போது அந்த சந்திராஷ்டிரமம் யாருக்குன்னா மேசராசிக்காரங்களுக்கு உரியது. அதே மாதிரி நீங்கள் போட வேண்டிய துணியின் நிறம் பிஸ்கட் கலரு, சந்தன கலரு, மஞ்சள், அந்த மாதிரி கலரு. போடக்கூடாதது பிங்க் ஆர் மெரூன். நீங்கள் சாப்பிடக்கூடியது கீரை அல்லது எள் அல்லது வாழைக்காய், அந்த மாதிரிப்பட்டதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போது நம்ம தை மாதம் பிறந்தவங்க, தை மாதம்னா ஜனவரி 15லேருந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி 15 வரைக்கும் உடைய அந்த காலகட்டத்தில் பிறந்தவங்களோட அமைப்பு, உருவம் எப்படி இருக்குன்னு ஒரு லைட்டாக டச் பண்ணிவிட்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ தை மாதம் பிறந்தவங்க சாதாரண உயரம், மீடியமாக தான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஹைட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மி. அந்த எலும்பு, அந்த முட்டிப்பாகம் கொஞ்சம் எடுப்பாக தெரியும். ஆனால் கூட அழகானவர் தான். ஸோ எலும்பு முட்டிப்பாக எடுப்பாங்கனால அழகில்லாதவர் கிடையாது, அழகானவர் தான். எவ்வளவு எதிர்ப்பு வந்தால் கூட அதை சமாளிச்சிருவார். அவருக்கு எப்படின்னா உண்மையான வயதை விட அதிக வயதான தோற்றம். இப்போ 20 வயசு இருக்கும்போது 27, 28 வயசுக்கு உண்டான அளவுக்கு உண்டான தோற்றம் உண்மையான வயதை விட அதிக வயதான தோற்றம் அவங்க இருக்கும். கண் ரொம்ப கொஞ்சம் உள்ள குச்சி கண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் உள்ள ஆழ பதிந்திருக்கும். அதே மாதிரி காது கொஞ்சம் அகலமாக இருந்திருக்கும். பாதங்கள் கூட அகலமாக இருந்துக்கிட்டு இருக்கும். கீழ்பார்வை, எப்போவுமே கீழ்பார்வை பார்ப்பார். அழுத்தம் திருத்தமாக பேசுவார். பேச்சில் ஒரு உறுதி. ஆமாம். அதே மாதிரி எதையும் சீக்கிரம் கிரகிக்கக்கூடிய ஒரு சக்தி உடையவர். விடாமுயற்சி, சளையாத உழைப்பு. அவரோட வெற்றிக்கு காரணம் விடாமுயற்சி, சளையாத அழுக்காத உழைப்பு. எவ்வளவு சோதனை வந்தால் கூட வேதனைப்பட மாட்டார். ரொம்ப ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸுகளை வச்சுக்க மாட்டாங்க. பல்வலி, சர்மவியாதி, ஸ்கின் சம்மந்தப்பட்டது, வழுக்கை விழுது, அதாவது சீக்கிரம் முடியெல்லாம் கொட்டிடும். இதுதான் அவங்கள பிரச்சனை கொடுக்கக்கூடிய வியாதிகள். இப்போது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நம்ம ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை, சிச்சுவேஷன் நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருக்குது. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஓரளவு லாபம் வருது. பணவரவு திருப்தி. அதே மாதிரி இந்த பூஜை புனஸ்காரம் அந்த மாதிரிப்பட்டதில் குடும்பத்தில் எல்லாம் நடத்துனால வீடு ஒரு மங்களகரமாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு பிரச்சனை, உங்களுக்கு சந்திராஷ்டிரமம். அதனால் மனசில் காரணம் இல்லாமல் குடைச்சல். அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அடுத்து ரிஷபராசி. தேவையான அளவு பணவரவு இருக்கிறது. நண்பர்கள் ஒருத்தருக்கு கொஞ்சம் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் மனசில் தேவையில்லாத டென்ஷன், அவ்வளோதான். உடல்நிலையில் சற்று பின்னடைவு, ஏதாவது அஜீரணம் அல்லது உடல் வலி போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. கணவன் மனைவி உறவு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. மனைவியின் மூலம் வருமானம் அதே மாதிரி முஸ்லீம் நண்பர்கள் மூலம் புதிய ப்ராஜெக்டு, அதன் மூலம் ஓரளவு நம்பிக்கை அதிகரிக்கிறது. வருதுன்னு சொல்ல முடியாது, நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி இருந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. அடுத்து மிதுன ராசி. உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடி, உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும், ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அரசாங்கத்தினால கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அரசாங்க அதிகாரிகள் மூலமாகவோ இதனால கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. நண்பர்கள் சிக்கலில், நண்பர்கள் மூலம் அவங்கள நம்பி அதனால் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. மெதுவாக அதிலேருந்து வரும் வழியை பாருங்கள். பணம் ரொட்டேஷன் கூட கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னென்னா உங்களோட நம்பிக்கை, தன்னம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள், நல்ல வழி பிறக்கும். அடுத்து கடகராசி. அதிகாரிகள், அதே மாதிரி பணக்காரர்கள், இவங்களோட அறிமுகம் கிடைக்கிறது.
ஏழரை சனியினோட கெட்ட பலன்களோட வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக அஷ்டமச்சனியினோட கெடுபலன்கள்னு சொன்னோம் இல்லையா, அதனோட பலன்களோட சக்தி வந்து வீரியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரி உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறது. அடுத்து சிம்மராசி. குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஓகே. வாரிசுகளுக்கு அரசாங்க உத்தியோக வாய்ப்பு கிடைக்கிறது. தொழில் செய்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து சரியாகிடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்துக்கிட்டு இருக்குது. வாகனத்தை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டிக்கிட்டு போங்க. அடுத்து கன்னியாராசி. நீண்ட நாளைக்கு பிறகு கணவன் மனைவி வந்து மனம் விட்டு பேசுகிறதுனால அந்த மன வேற்றுமைங்கிறது வந்து குறைகிறது. குழந்தைகளுக்காவது சண்டை போடாமல் இருக்கிறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரீங்க, நல்லது. தொழில் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. அம்மா உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க, சந்தோஷமாகவும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே. அடுத்து துளாராசி. அதாவது வந்து கெட்ட எண்ணம் கொண்ட நண்பர்கள் உங்கள் கூடயே இருந்துக்கிட்டு அவர் கொஞ்சம் நெகட்டிவ், உங்களை பற்றி பொறாமப்பட்டவர் இது பண்ணுறவர், அந்த நண்பரை விட்டு விலகிட்டீங்க, ரொம்ப நல்லது. உத்தியோகம் பார்க்குற இடத்துல கூட அந்த எதிர்ப்பு சக்தி, அந்த பகை அதெல்லாம் வந்து விலகி போய்விடுகிறது. முரட்டுத்தனம், வீண் பிடிவாதம் கூட உங்களுக்கு கம்மியாகிட்டு வருது. அதே சமயம் எல்லாம் குறைஞ்சிச்சு, பணவரவு கூட குறைஞ்சிக்கிட்டு தான் வந்துடுச்சு. காரணம் இல்லாமல் கோபம் வருது. ஒரு வேளை பணவரவு கம்மியாக இருக்கிறனால இருக்கலாம். மனதை கண்ட்ரோல் செஞ்சு கொள்ளுங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். அடுத்து விருச்சிக ராசி. பணவரவு ஓகே, நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. வீட்டில் வந்து ஒரு உற்சாகமான மனநிலை எல்லாருக்குமே இருந்துக்கிட்டு இருக்கு. குதூகலமாக இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுதுங்க. ஒருத்தருக்கு அதை செஞ்சு கொடுக்குறோம்னு சொன்னீங்கன்னா அதை நிறைவேற்றுகிறீர்கள். ஆமாம், மனசுக்கு பிடிச்ச ஒரு நண்பரை, ஒரு நபரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் கூட நன்றாக தான் இருக்கிறது. ஹையர் எஜுகேஷன் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வருது, அதை உபயோகப்படுத்தி கொடுங்க. அடுத்து தனுசு ராசி. வீடு கட்டும் பணி நன்றாக செல்கிறது. தொழிலை விரிவுபடுத்தணும், எக்ஸ்பெண்ட் பண்ணணும்னு பல திட்டத்தை தீட்டுறீங்க. அது நிறைவேறதில் கொஞ்சம் தாமதமாகுது. தகப்பனாருக்கு கொஞ்சம் உடம்பு மனசு டல்லாக இருந்துக்கிட்டு இருக்கு. பணம் அதிகம் செலவழிக்கிறது. மாணவர்களுக்கு வந்து நல்ல நேரம்தான். கால் வலி கொஞ்சம் கூடுதலாக வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி எந்த பிரச்சனையும் சீரியஸாக இல்லை. அடுத்து மகர ராசி. இளைய சகோதரம், உங்களோட தம்பி அல்லது தங்கை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து முயற்சி வந்து வெற்றிக்கு மிக அருகில் சென்றுக்கிட்டு இருக்கிறீங்க. புதிய நண்பர் ஒருத்தரோட அறிமுகம் கிடைக்கிறது. கோவில் குளத்துக்கு குடும்பத்தோடு போயிட்டு வரணும்னு பிளான் பண்ணுறீங்க. எல்லாருமா சேர்ந்து போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து கும்பராசி. புதிய இடம் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க. பணம் புரட்டிடலாம்ங்கிற நம்பிக்கை கூட வருது. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகம் வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. தொழில் ஓரளவு சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்குது. மாணவர்களுக்கு ரொம்ப நல்ல பீரியட் தான். அடுத்து மீன ராசி. சின்ன பிரயாணம் போக வேண்டியிருக்குது. உத்தியோகத்தில் வந்து சின்ன இடமாற்றம், ஒரு சீட்டை கூட மாற்றிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்துக்கிட்டு இருக்குது. பணம் வந்து ஓகே, தேவையான அளவு பணம் ரொட்டேஷன் இருந்துக்கு. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு கூட ஓரளவு லாபம் வருது. ஒரு சுப நிகழ்ச்சிக்காக உங்கள் ஃப்ரெண்டோ தெரிஞ்சவங்களோ வந்து உங்களை கூப்பிடுறாங்க, நீங்கள் வரணுங்க கண்டிப்பாக அப்படின்ட்டு. தொழில் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த தொழிலில் வந்து ஏகப்பட்ட லோனோ சிக்கலோ கடனோ இருந்துக்கிட்டு இருக்கலாம். அதனால் வந்து அந்த பேரை மாற்றலாமா அல்லது புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலாமாங்கிற மாதிரியே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி. பட் உங்களுக்கு வந்து மிக நம்பிக்கை நன்றாக இருக்கிறது. நம்ம ஒரு பொசிஷனுக்கு வரலாம்ங்கிற நம்பிக்கை இருக்கிறது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவேறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.